மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சு வர்றாங்க. கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைய கையில் பேப்பர் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பதிலை சொல்றாரு, முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலையோ என்னமோ ஒரு பதில் இதை தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் எது எப்படியோ அங்கே அவர் ஒரு பதில் சொல்லணுங்கிறது அவங்களோட கருத்து. அரசியலுன்னு வந்தாச்சு, ஏதோ ஒன்று சொல்லணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே இந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்றாரு. அது அது மரபு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இதே விஷயத்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போ இதே வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இவங்க. ஆனா இதுதான் அரசியல் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எது எப்படியும் மக்கள் மத்தியில ஏதோ ஒரு அரசியல் செய்யறாங்க. முழு நேர பணி, அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு செய்யணும்னு பார்க்கணும். புதுசா விஜய் வந்திருக்கிறாரு. இப்போ விஜய் இன்னைக்கு கட்சி பிரச்சாரத்துக்காக திருச்சியில், அதாவது திமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து தான் நாங்க ஆரம்பிப்போன்னு அவங்க ஒரு விடாப்பிடியா இருக்காங்க. ஆனா அதுக்கு அனுமதி காவல்துறை மறுப்பு சொல்றாங்க, நீதிமன்றம் போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு போராட்டம் இருக்காங்க. ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. அரசியலுக்கு வந்தாச்சு, ஏதோ ஒண்ணு முன்னெடுத்து அவங்க வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி, இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிடிவி தினகர் இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, அப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அதிமுக அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படி சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியில பாஜக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு, இந்த மாதிரி அதிமுக ஆம்புலன்ஸ்ல அனுப்பப்படும் 2026 அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. நாங்க வாய் இருக்குன்னு எதை வேணும்னாலும் நீங்க சொல்லிடாதீங்க, எங்களுக்கு நாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இனி நாங்க கையை நீட்டினான்னா கையை ஆடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அதனால எது வேணும்னாலும் நீங்க பேசுறேன்ட்டு பேசாதீங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. ஏன்னா நிறைய பேருக்கு கை ஷாக் ஆகுதா இல்லையான்னு எதை மீன் பண்ணி சொல்றாருன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆனா எது எப்படியும், ஆனா ஒரு அரசியல் முழு நேர பணின்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்கும்போது ஏதோ ஒரு அரசியல் பாஜக ஏதோ ஒரு புத்துணர்ச்சியோட இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். ஒரு நோட்டான்னு சொன்ன கட்சி ஒரு அளவுக்கு வளர்ந்ததை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா இன்னைக்கு அதிமுக பலமா இருக்கு, கூட்டணி இருந்தான்னா அதிமுக உங்க கட்சி வளர்த்து விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக கூட கூட்டணியா இருந்தால் அதிமுக பாஜகவுக்கு வளர்த்து விடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனி நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் டோட்டலா எல்லாம் முடிச்சிருவாரு. ஆனா இங்க பாஜக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நான் பேசிட்டு வர்றேன். பாஜக இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஏதோ ஒண்ணு பண்ணணுதுன்னு, ஏதோ ஒரு போராட்டம் இல்ல ஏதோ ஒரு மறியல் இல்லைன்னா அங்கங்க ஏதாவது ஒரு மெயினா ஏதாவது, ஏன் எதுவுமே போராடுற அளவுக்கு எதுவுமே நடக்கலையா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சி நல்லாட்சியா கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு இல்லையே. சட்ட ஆவணங்கள் இன்னைக்கு பாருங்க, கடலூர் விருதாச்சலத்துல கஞ்சா அடிச்சுட்டு 3-4 பசங்க ரீல்ஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை அடிக்கிறாங்க. ஆனா இந்த போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லி, தீய சக்தின்னு சொல்லி ராஜா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஸ்கூல் முன்னாடி எல்லாம் போதை கலாச்சாரம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு டிஜிபி தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நேத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடிக்கிறாங்க 4 பேர் ஆனா அந்த இடத்துல தன்னை பாதுகாக்க ஏதோ திருப்பி முயற்சி பண்றாரு. ஆனா 4 பேரை யாரும் கைது செய்யறது இல்லை, இவரை கைது செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நடந்துட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு அரசியல். ஆனா அண்ணாமலை முழு நேர பணியா தான் அரசியலுக்குன்னு வந்ததை நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு முழு நேர பணி அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் கட்சி தொண்டரா என்ன செய்யணுமோ ஏதோ ஒரு விதத்துல மக்களை ஏதோ ஒரு விழிப்புடன் வைக்கிறதுக்கு தொழில்துறையிலையோ இல்லை கல்லூரிகளிலோ இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ
ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஒருங்கிணைப்பு பண்றதை நம்ம கவனிக்கிறோம். முழு நேர பணி வந்தாச்சு. ஆனா இங்க வந்து மாநில தலைவராக இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் மேலிடத்துக்கிட்டே கேட்கல, இல்ல மேலிடம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதிமுகவை வந்து பத்திரமா பாத்துக்குங்க, எதுவுமே எதிர்கருத்து கூறாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொன்னதுனால நீங்க அப்படியே நைஸா ஒரு பக்கம் வெண்ணெய் தடவி இன்னொரு பக்கம் நெய்யை தடவி இப்படிதான் நீங்க கொண்டுட்டு போகணுமா? அப்படி பண்ணி அதிமுக வளர்த்தான்னா உங்க கட்சி வளர்ந்துருமா? சப்போஸ் அதிமுக கிட்ட நாளைக்கு நீங்க ஒரு இத்தனை சீட்டு தான் வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்க்கணும். அவங்க பார்க்க மாட்டாங்களா? பிஜேபிக்கு இங்க என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன பிம்பத்தை அவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு? ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அதிமுகவே உங்களை பார்த்து பயந்து ஏதாவது இத்தனை சீட்டு ஏதாவது தர்ற அது இதுன்னு சொல்ல முற்படுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கெஞ்ச வேண்டிய இடத்துல நிக்கணும். இப்ப அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அதாவது கட்சியை வந்து ஏதோ ஒரு உயிர்ப்புடன் வைக்கிறது தான் முறை. ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து, ஏன்னா எல்லா கட்சியும் டிசம்பர்ல தான் வர்றாங்க. ஆனா என்ன எதுக்கு மேலிட கணக்குன்னு நீங்க சொல்றீங்க, எதுவுமே தெரியல. ஆனா இப்ப கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 நாள் கழிச்சு நான் டெல்லி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல கேட்கணும், ஏதாவது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அதிமுக மட்டும் பாதுகாத்து அதிமுக கிட்ட அவங்கள வந்து தடவி அமைதியா நைஸா பேசிட்டு இதை தான் நாங்க பண்ணுமே ஒழிய மக்களுக்கான எந்த ஒரு போராட்டமும் செய்யக்கூடாதா அப்படின்னு இவங்க கேட்கணும். ஏன்னா எதுவுமே முன்னெடுக்கலையே இன்னைக்கு. நீங்களே கவனிச்சு பாருங்க. இது நான் ஒன்றும் எதிராக கருத்து சொல்லலை. ஜென்ரலா நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாம் போராட்டம் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா பாஜக எதுவுமே செய்யறது இல்லை. இதைதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா நிறைய தொண்டர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்கும்போது ஏதோ நோட்டான்னு சொன்ன கட்சி ஏதோ ஒரு விதத்துல வந்து வளர்ந்துரும், நம்மளும் இந்த தமிழகத்துல வந்து ஏதாவது ஒரு அதிகாரத்துல வரலாம், ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு பணிகளை செய்யலாம், ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா எல்லாமே முடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய அமித்ஷாவோட கணக்கு வேற, நிறைய வியூகம் இருக்கு, ஆட்சி மாற்றம் எப்படி வேணும்னாலும் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் கூட மக்களோட நிக்காம எந்த ஒரு மக்கள் மனசை மாற்ற முடியாது. ஏன்னா ஆர்கானிக்கா ஒரு வளர்ந்தாதான் கட்சி வளரும், என்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருக்கும். எல்லாம் மற்ற மாநிலங்கள் வேற, தமிழகம் வேற. ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகம் மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் காங்கிரஸ் ஆண்டாலும் அதிமுக டிஎம்கே 2 குறைஞ்சது 50 வருஷம் இங்க ஆண்டிருக்காங்க. இது சாதாரணமா மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு வேரூன்றி நின்றுட்டு இருக்கிற கட்சிகள். இப்பவும் கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்றது கூட சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அந்த கட்சி 4 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணிக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக தான் நம்ம இங்க பார்க்கணும். அந்த கட்சி ஒருங்கிணைச்சு என்னதான் செங்கோட்டையன் இந்த தரப்புல போய் வேற மாதிரி மாற்றுக்கிறது சொன்னாலும் என்ன ஒரு வித்தியாசமா இருந்தாலும் கூட அவரோட பணியை வந்து அவர் தொடர்ந்துட்டே போறாரு. ஆனா இன்னைக்கு நாம கேட்கிற கேள்வி எல்லாம் என்னன்னா, பாஜக தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு உயிர்ப்புடன் இருக்கிற மாதிரி, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய கையில திமுகவோட அவலங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைனால சந்தி சிரிக்குது. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து போராட்டம் பண்ணி மக்களிடையே ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி ஏதாவது வந்தாதான் அது நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம வந்து கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு இதுக்கப்புறமும் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா மக்கள் பாஜக திரும்பவும் நோட்டாக்கு தான் போகும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.